பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் பும்ரா. எக்கச்சக்க இந்தியால இருந்து லேண்ட்ல இருந்து பேட்ஸ்மேன் எல்லாம் வந்திருக்காங்க மச்சி. பெரிய பெரிய பேர் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு ஸ்தானம் கொடுத்து கடவுள் ஸ்தானம் கொடுக்குறோம். பும்ராக்கு நிறைய மரியாதை கொடுக்குறோம். அந்த ஸ்தானத்துல இன்னும் அந்த ஒய்யாரத்துல அவனை கொண்டு போய் நம்ம வைக்கல. வாட் அ பர்ஃபார்மர் மச்சி. வாட் அ ஸ்கில்ஃபுல் bowler. 150 மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் பை an Asian in சேனா கண்ட்ரீஸ். அந்த கிராலிக்கு மோஸ்ட் 5 hours ஃபார் an Indian in away test. கிராலிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாம் பாரு ஒரு பால். அல்லேக்கா அவன் ஆக்ஷன்லாம் ஓகே டிஃபரெண்ட். என்ன எக்ஸிகியூஷன் பாயிண்ட். பால உள்ள தள்ளி அவுட் ஸ்விங்கர் எடுக்கிறான். ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் வந்து போடுறான். ஆங்கிள் மாத்துறான். ஏன் வேணும்னா அதாவது மேட்ச் லிட்டரலா எப்படி ஆயிடுச்சுன்னா கில் வந்து எப்படி கேப்டன் பண்ணும்போது ஐயா எதுவும் நடக்க மாட்டேங்குது வாங்க ஐயா அப்படின்னு கூட்டு வந்து பால கொடுக்குறான். எக்ஸெப்ஷனல் மச்சி. அவார்ட் ஆன் பும்ரா. நீங்க வந்து கிராலிக்கு போட்ட பால சொன்னீங்க. ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து டக்கட்டுக்கு ஒரு 2 பால் போட்டாரு பாருங்க. அப்படி போச்சு பாருங்க. பம்பரம் மாதிரி சுத்தி. வேர்ட் எல்லாம் கிடையாது. பும்ரா பத்தி பேசிட்டே இருக்கணும்னா ராத்திரி ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி 5 மணி நேரம் எபிசோட் ஆயிடும் அது. பும்ரா பத்தி எல்லாம் இனிமே பேசவே கூடாது. எவனையுமே பும்ரா மால்கம் மார்ஷலோட நான் யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஐ திங்க் ஐ நீட் டு டேக் மை வேர்ட் பேக். அந்த காலத்துல மார்க்கம் மார்ஷல்லாம் உங்களுக்கு கிரிக்கெட் ஆடினது ரொம்ப கம்மி. நிறைய ரெக்கவரி இந்த T20 லீக்ஸ் எதுவும் கிடையாது. பார்க்க அப்படியே இப்படி வருவாரு பயமா இருக்கும் பாக்கிறதுக்கு. பும்ரா போடுற ஒவ்வொரு பாலும் நான் திருப்பி சொல்றேன் கிளியோட உட்காந்து இருந்தாங்க இங்கிலாந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அவர் போடுற ஒவ்வொரு பால் ஸ்டோக்ஸே பாருங்க. பிரசித் கிருஷ்ணாவை இறங்கி ஒரு கட்ட கட்டஞ்சாரு கவர்ஸ்ல ஒரு 4 இறங்கி வந்து அடி பாப்பான் பும்ராவனே.